ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலுமே ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குற இந்த குக்கி பை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்காக நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு சர்க்கரை, அரை கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர். பட்டர் எடுக்கும்போது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டரை எடுத்துக்கோங்க. இப்போது இது மூணுமே சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. இப்போ முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு க்ரீமி பக்குவத்துக்கு வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் மாவு சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்குங்க. இப்போது மாவு போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணும்போது ஒட்டுற மாதிரி இருந்தால் ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 50 கிராம் அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு ஸ்பேட்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு மாவு பக்குவத்துக்கு வரணும். நல்லா சாஃப்டாக ஒரு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நல்லா சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா இதுலேருந்து ஒவ்வொரு உருண்டையாக நம்ம எடுத்துருக்கலாம். பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் பிசைஞ்சதுக்கப்புறம். இப்போது மாவை உள்ளங்கையால் வச்சுட்டு இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கொஞ்சம் தட்டி எடுத்துக்கோங்க. இந்த ரவுண்டாக தட்டினதுக்கப்புறம் உள்ளே ஒரு பெரிய சாக்லேட் பீஸு உள்ளே வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட நியூட்ரிலா இருந்தாலும் நீங்கள் சாக்லேட் பீஸ்க்கு பதிலாக அதை கூட நீங்கள் இதை சென்டரில் வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் எதில் குக்கி பை ரெடி பண்ணுறீங்களோ அந்த பாத்திரத்துலையே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுற ஒவ்வொரு பால்ஸுமே உள்ளே வச்சுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸில் கூட இதை செட் பண்ணிக்கலாம், ஈஸியாக வரும். நான் வந்து ஓவனில் வைக்கலைங்க, இதை வந்து நான் ஸ்டவ்வில் தான் செய்ய போகிறேன். இப்போ கடைசியாக மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் மேலேயே தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறமா பேன் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சூடாக்குனதுக்கப்புறம் உள்ளே வச்சுட்டு இது ஒரு 50 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போது 50 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா பேன்லேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டேன். இப்போது நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்லாங்க. இது இந்த மாதிரி சாப்பிடும்போது உள்ளே நம்ம வச்சுருக்கிற அந்த சாக்லேட் இருக்கு இல்லையா, அதை நல்லா மெல்ட் ஆகி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. யாரெல்லாம் சாக்லேட் லவ்வராக இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த குக்கி பைக் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.